Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு பிரெக்னன்சி சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட் வந்து 5th month அனாமலி ஸ்கேன் வந்து ரெண்டு பேபியோட ரிப்போர்ட் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷீட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இது பார்த்தோம் அப்படினோம்னா கேர்ள் பேபியோடது. இந்த இது பார்த்தோம்னா பாய் பேபியோடது. இது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து தனியா கூட போட்டுருக்கேன். கேர்ள் பேபியோட 5th month, பாய் பேபியோட 5th month அனாமலி ஸ்கேன் சொல்லிட்டு தனியா போட்டுருக்கேன். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படினோம்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வச்சு ஏதாச்சும் நம்ம ஜெண்டர் வந்து நம்மளால முடிவு பண்ண முடியுமா அப்படினோம்னா யாராலையுமே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா வந்து நம்மளா வந்து இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75% நம்மளா வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் என்கிட்ட உள்ளது வந்து இப்ப எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி 2 பேபி பிறந்திருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பாருங்களேன், இந்த இது வந்து பார்த்தோம்னா ஆன்டீரியர் ஹைன்னு போட்டிருக்கு, இவங்களோடது போஸ்டீரியர்னு போட்டிருக்கு. இப்ப போஸ்டீரியர்னு போட்டிருக்கு. இது சிங்கிள் ஷீட் வச்சிருக்கேன், இது வந்து கேர்ள் பேபியோடது, இதுதான் பாய் பேபியோடது. அப்ப கேர்ள் பேபிக்கு பிளசண்டா என்ன இருக்கு? போஸ்டீரியர்னு இருக்கு. பாய் பேபிக்கு பிளசண்டா வந்து ஆன்டீரியர் இருக்கு. ஆனா பிளசண்டா வச்சு ஜெண்டர் முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா பிளசண்டாவுக்கும் ஜெண்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிளசண்டா அப்படிங்கிறது வந்து தொப்புள் கொடி, அதாவது போஸ்டீரியர் பிளசண்டா அப்படிங்கிறது வந்து யூட்ரஸோட பேக் சைடு இருக்கும். ஆன்டீரியர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து இந்த பிளசண்டா இருக்கும். ஆனா இப்ப வந்து ஆன்டீரியர், இப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா 2 கேர்ள் பேபி இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து பிளசண்டா ரெண்டுமே என்ன இருந்துச்சு? ஆன்டீரியர்னு இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சிட்டேன், ஆன்டீரியர் வந்தா கேர்ள் பேபி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன். ஆனா இப்ப இங்க இது பாருங்க, ஆன்டீரியர்னு இருக்கு, ஆனா என்ன பிறந்திருக்கு? பாய் பேபி பிறந்திருக்கு. இவங்களுக்கு போஸ்டீரியர் இருக்கு, என்ன பிறந்திருக்கு? கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அப்ப இந்த பிளசண்டா வச்சு முடிவு பண்ண முடியாது, யாராலுமே இது முடிவு பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஹார்ட் ரேட் பாருங்க, ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து 145 இருக்குது இங்க, அதாவது பாய் பேபிக்கு. கேர்ள் பேபிக்கு பாருங்க 171 பீட்ஸ் பர் மினிட். அது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு இது துடிக்குது? 171 கேர்ள் பேபிக்கு. பாய் பேபிக்கு வந்து 145. அப்ப நம்ம இந்த ஹார்ட் ரேட்டை வச்சு மட்டும் எப்படி இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் வந்து அதே மாதிரி வந்து அது கண்டிப்பா ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நம்மள்ட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எந்த பேபியா இருந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கலாம், எல்லாமே நம்ம வந்து பேபி தான். எந்த பேபியா இருந்தாலும் ஹெல்தியா பிறக்கணும், அதுதான் எப்பொழுதும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஜஸ்ட் நம்ம பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல எல்லாத்துக்குமே அந்த கியூரியாசிட்டி இருக்கும். நம்மளோட ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம், வேற யாரோட ரிப்போர்ட் வந்து இதே மாதிரி இருக்கா, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பேபி பிறக்கும், அந்த பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனசு திருப்திக்காக பாத்துக்குவோம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறது. மற்றபடி வந்து இப்ப எனக்குலாம் வந்து ரெண்டுமே கேர்ள் பேபி தான், நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். பாய் பேபி தான் வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால வந்து நீங்க கேர்ள் பேபி பிறந்தாலும் நீங்க வந்து ஹாப்பியா எடுத்துக்கணும், பாய் பேபி பிறந்தாலும் ஹாப்பியா எடுத்துக்கணும். இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா பேபி பிறக்கிறதே வந்து பெரிய அரிய விஷயமா இருக்குது. அதனால நீங்க வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும், பாய் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் உங்களோட பிரெக்னன்சி டைம்ல நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிருங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் பாக்குறீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டு உங்களோட ரிப்போர்ட் இப்படி இருக்கு, அதாவது நீங்க என்ன பாத்துக்கணும் அப்படின்னோம்னா நம்ம பேபி வந்து எல்லாமே நார்மலா இருக்கிறாங்க, ஹெல்தியா இருக்கிறாங்களா, உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டா வளர்ந்துருக்கா, நமக்கு வந்து தண்ணி லெவல் கரெக்டா இருக்கா, இதை தான் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணுமே தவிர ஜெண்டரை பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. குழந்தை நல்லா ஹெல்தியா பிறக்குதா, குழந்தைக்கு நல்ல ஆயுள் பலனோட கொடுத்து கடவுள் வந்து நமக்கு நல்லபடியா குழந்தைய பெற்று கொடுக்கணும், நம்ம அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்தணும், இது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும் ஓகேங்களா. அதனால பிரெக்னன்சி டைம்ல நல்லா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி இருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இதுல வந்து நமக்கு கேர்ள், அதாவது ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு இருக்கு. இது வந்து பாய் பேபி, இது வந்து கேர்ள் பேபி. அதே மாதிரி ஹார்ட் ரேட் பார்த்தோன்னா இது 145 இருக்கு, இது 171 இருக்கு. ஹார்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு, பாய்க்கு கம்மியா இருக்கு, கேர்ளுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. நான் பார்த்த ரிப்போர்ட்ல இந்த மாதிரி இருக்குது. நீங்க உங்களுக்கு இப்ப கேர்ள் பேபி பாய் பேபி முன்னாடி பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டை இந்த மாதிரி நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க, யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு, யாருக்கு கம்மியா இருக்கு, எந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேபி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட கமெண்ட் கீழே தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.